இன்றைக்கி உளுந்து சட்னி அரைக்க போகிறோம். நான் முழு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை கலரு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் இல்லாமல் இதை பொரிச்சிக்கலாம். கூட சின்ன குழிக்கரண்டி சீரகம் போட்டுக்கலாம். இது கூட ஒரு தேக்கரண்டி தனியா போட்டுக்கலாம். கூட 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். சின்ன புளி போட்டுக்கலாம், கொஞ்சம் போல் கோலி சைஸில். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், பழுத்த தக்காளி பழம், இதையும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இதை ஓட்டிக்கலாம். நம்ம இப்படி குறைன்னு அரைச்சாச்சு. இது கூட இப்போ நம்ம தக்காளி பழத்தை வதக்கிட்டு இருக்கோம்ல, அது இதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குது. அரைச்சாச்சு. நம்ம இதை அப்புறம் கிணத்துல மாற்றிக்கலாம். தாளிப்பை போட்டுக்கலாம். உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக போட்டு அரைக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். சட்னி ரெடி.